வணக்கம் நண்பர்களே, வானவில் ஆராய்ச்சி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இந்த அவுட்டோர் படத்தை எந்த அளவுக்கு மெருகேற்றலாம், அதாவது டெப்த்து, கலர் டெப்த்து எந்த அளவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் டிஸ்டர்பன்ஸ் இந்த படத்தில் கிளியர் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம தேவையில்லாத ப்ராப்பர்ட்டி இந்த பிக்சரில் ஏதாவது இருந்ததுன்னா க்ளீன் பண்ணிக்கிறேன். இதுக்கு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ மேலே வரும், அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பாட் ஹீலிங் டூலை பயன்படுத்தி நம்ம அதை க்ளீன் பண்ணுவோம். இந்த மாதிரி இடத்துல வரும்போது நான் ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன், க்ளோன் ஸ்டாம்ப் டூல். இதுக்கும் அதே சேம் தான். ஹார்ட்னஸ் ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல ஹார்ட்னஸ் கூட்டணும், ஷார்ப்பு கம்மியாக இருக்கிற இடத்துல ஷார்ப்னஸ் கம்மி பண்ணணும். சேம் தியரி தான். ஓரளவுக்கு அன்வான்ட் டிஸ்டர்பன்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது லைட்டிங் டிஸ்டர்பன்ஸ் நம்ம சரி பண்ணணும். லைட்டிங் டிஸ்டர்பன்ஸ் என்னென்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய லைட்டிங் இந்த படத்துக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸு. இதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா, ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூலில் இந்த இடத்துல ஒரு பிரைட்னஸ் இருக்குது, அதே தான் சேம் இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் லைட் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ரஷ் டூலில் ஆல்ட்டை நீங்கள் உங்கள் கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஐட்ராப்பர் டூல் வரும். இந்த ஐட்ராப்பர் டூல் வச்சு நீங்கள் இந்த கலரை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே நார்மல் அப்படிங்கிற மோடில் போயிட்டு டார்க் அண்ட் அப்படின்னு போட்டுவாங்க. அவ்வளோதான். இதோட ஒப்பாசிட்டி நீங்கள் தேவைப்பட்டால் கம்மி பண்ணிக்கணும். கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறது நல்லது ஒப்பாசிட்டி. சரி, இவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்குவோம். போட்டாச்சு. நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டு ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டு தான். இப்போ அந்த ஹேர் கிட்ட இருக்கக்கூடிய பிளாக்கை லாஸ்ட்டில் நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த லேயரை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஃபில்டர் மெனுவில் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் அதை கொண்டு வந்துடுறேன். இப்போ நம்ம இங்கே டிகேஸ் ஒரு 100% ஏற்றுறோம். ஓகே பண்ணிடுறோம். அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போது இந்த டிகேஸ் 100% நம்ம இன்க்ரீஸ் பண்ணதில் உங்களுடைய ஃபேஸ், உங்களோட ஹேர் எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிருக்கு. ஸோ அது நம்ம எப்படி இந்த இடத்துலலாம் அந்த டிகேஸ் கம்மி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அந்த ப்ரஷ்ஷில் டிகேஸ் மட்டும் கம்மி பண்ணுங்க. அவ்வளோதான். ஒரு 50% நம்ம குறைச்சிருக்கோம். இது நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. 50% கம்மி பண்ணி ஸ்கின்லலாம் நீங்கள் இப்படி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கிறேன். நான் இந்த லேயரை நான் ரைட் கிளிக் பண்ணி ராஸ்ட்ரைஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு நார்மல் லேயராக மாற்றிருக்கேன். ராஸ்ட்ரைஸ் பண்ணியாச்சுன்னா அது ஒரு நார்மல் லேயராக வந்துடும். இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நீங்கள் சேவ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் சேவ் பண்ணிடணும். இன்னும் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ அதனால் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நான் ஒரு கேமரா ரா ஃபில்டருக்கு போகிறேன். இப்போ கலர் கிரேடிங், அதாவது டார்கெட் டூல், அட்ஜஸ்ட்மெண்ட் டூல் எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த டோட்டலில் இந்த படத்தை கொஞ்சம் டார்க் பண்ணிருக்கு, எல்லோ. இதில் நம்ம ஒரு மாஸ்க் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. மேலே எல்லாமே நார்மல் வச்சுக்கோங்க. இந்த லேயரில், டார்க் பண்ண லேயரில் உங்களுக்கு சப்ஜெக்டுக்கு நேராக நீங்கள் மாஸ்க் பண்ணணும். அதாவது பிளாக் வச்சுக்கிட்டு சப்ஜெக்டுக்கு நேராக இந்த மாதிரி ஒரு மாஸ்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க லேயர் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அதான் உண்மை. அந்த கீழே இருக்க லேயரில் நீங்கள் அப்படியே ப்ரஷ் பண்ணுங்க ஸ்மூத்தாக. ஸோ அந்த பின்னாடி இருக்கக்கூடிய லைட் டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த லைட்டை கம்மி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணணும்னா, அந்த ப்ரஷ்ஷை வச்சுட்டு அடுத்து ப்ரஷ்ஷை வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸ்லலாம் பண்ணணும் இந்த மாதிரி. ஏன்னா இந்த டார்க்னஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ்லலாம் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபேஸ் நீங்கள் மாஸ்க் பண்ணணும். ஸோ இதுதான் மாஸ்க் எடிட்டிங், அதாவது நான் டிஸ்ட்ரக்டிவ் எடிட்டிங்னு சொல்லுவாங்க.
நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் ஒர்க்கை வந்து திரும்ப போய் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இதில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டோட்டலாக வந்து கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் இ கொடுத்தீங்கன்னா மெர்ஜ் ஆகிடும், ஒரே லேயராக வந்துடும். அதாவது நமக்கு தேவை என்னென்னா இந்த சப்ஜெக்ட் வந்து பிரைட்டாக இருக்கணும், அவ்வளோதான். சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் லைட் இருக்க மாதிரி இருக்கணும். மற்ற இடம்லாம் கொஞ்சம் அப்படியே டல்லாக இருந்ததுன்னா அந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு ஆர்டிஸ்டிக்காக இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், ப்ரஷ் எடுத்துக்கிறேன், மறுபடியும் பின்னாடி போகிறேன், இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இது ஒரு கிரே கூட எடுத்துக்கலாம். கிரே எடுத்துகிட்டு மேலே ஆப்ஷன் பாரில் ஒரு டார்க்கன் அல்லது மல்டிப்ளை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுருக்கல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஹெவியாக வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. அதுக்காக இப்போ வந்து ஹைலைட்ஸை ஓப்பன் பண்ணலாம். பின்னாடி டார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 லீஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. இதை கொஞ்சம் லைட்டு வந்து இதுக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டாட்ச் டூல் யூஸ் பண்ணலாம். இந்த டாட்ச் டூலில் போயிட்டு நீங்கள் ஹைலைட் வச்சுக்கலாம். ஹைலைட் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிங்கன்னா அந்த ஹைலைட் ஏரியாவில் வந்து லைட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு இப்போ இந்த லைட்லாம் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த லைட்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அதை நம்ம க்ளோன் பண்ணிடலாம். ஸோ இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கலாம். இப்போ இது மேலே கொண்டு வரேன். பிஃபோர் ஆஃப்டர். இதே மாதிரி இந்த பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். பிளாக் இங்கே க்ளோன் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து ஸ்டாம்ப் டூலில் லைட் அண்ட் மோட் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஒயிட் வந்து பர்ன் ஆகாது. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம்.